ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாவாவில் வேரியபிள்ஸை எப்படி யூஸ் பண்ணி சொல்லி. ஃபஸ்ட்டுக்கு நமக்கு தெரியணும், வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு டெம்பரரியான ஒரு மெமரி. அதுக்குள்ளே வந்து வேல்யூ ஒன்றை போட்டு வச்சுக்கொள்ளலாம். இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி ஜாவாவில் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே ஒரு கிளாஸும் ஒரு மெயின் மெத்தட்டுமே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். கிளாஸோட பேர் வந்து வேரியபிள் சொல்லி பார்ப்போம். ஒரு வேரியபிள் ஒன்று டிஃபைன் பண்ணக்குள்ளே அது கிடக்க டேட்டா டைப் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டாக வேரியபிள்ஸை வந்து ரெண்டாக பிரிக்காங்க. டேட்டா டைப்ன்ற அடிப்படையில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்காங்க. ப்ரீமிட்டிவ் டேட்டா டைப், அடுத்தது ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். இப்போ நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம கனரமாக யூஸ் பண்ண போகிறது, அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது வந்து இன்டிஜர் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளட், டபுள், இந்த மாதிரியான வேரியபிள்ஸ் தான், டேட்டா டைப் வேரியபிள்ஸ் தான் வந்து கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றியே நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக டேட்டா டைப் என்னென்னு சொல்லணும். உதாரணமாக அது என்ன வகையான டேட்டா டைப். ஒரு இண்டுன்னு சொல்கிறது ஒரு இன்டிஜர் டைப்பை தான் சொல்லும். இண்டுன்னு சொல்கிறாங்க ஜாவாவில். இன்டிஜர் டைப்பில் அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் இடத்துல வைக்கிறேன் ஐ. இடத்துலையே அதுக்கு ஈக்குவலாக, அந்த ஐக்கு ஈக்குவலாக ஒரு பெருமானம் ஒன்றை கொடுத்துட்டு செமிகோலன் ஒன்றை போட்டு விடுறேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இன்டிஜர் டைப்பான ஐக்கு பெருமானம் 10 என்று போட்டுக்கொள்ளும். ரைட்டா? இப்போ அதே மாதிரி இன்னொன்றையும் அப்போ string a equal ராஜான்னு போடுவோம். ரைட். இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இது ரெண்டையும் இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விட வருதுன்னு சொல்லி. நம்ம வளமையாகவே யூஸ் பண்ணுற கோடிங் தான் system.out.println. அதுக்குள்ளே நான் சொல்கிறேன் இன்டிஜருக்கு பக்கத்தில் என்ன வரணும், வேரியபிள் அந்த ஐ என்றதை கால் பண்ணுறோம். வேரியபிள் ஐயை கால் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் மூடிட்டு செமிகோலன். அதே மாதிரி system.out.println ஸ்ட்ரிங் என்ன ஏ கால் பண்ணுறேன் செமிகோலன். ரைட். அது ரெண்டு கேப் விடுறேன்னு கொஞ்சம் இடைவெளி விடுறதுக்காக இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இது எங்கே சேவ் பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே அந்த இ ட்ரைவுக்குள்ளே ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கேன். சிஎம்டியில் போவோம். சிஎம்டியில் சிடி ஜாவா கம்பைல் பண்ணுவோம். ஜாவாசி வேரியபிள் டாட் ஜாவா கம்பைல் பண்ணுவோம். எந்த விதமான எரரும் இல்லை. ரன் பண்ணுவோம். ஜாவா வேரியபிள். ஓகே, நான் அங்கே கொடுத்த மாதிரியே பெருமானம் வந்து இங்கே வந்துட்டு இந்த ஐ என்றதுக்கு வந்து 10 என்ற பெருமானம் கொடுத்திருக்கேன். ஏ என்றதுக்கு ராஜான்னு கொடுத்திருக்கேன். ஸோ வேரியபிள்ஸ் வந்து ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணி அதுக்குரிய பெருமானத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்திக்கோம்.